ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பயன்படுத்தி முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு மறைமுக நெருக்கடிகள் கொடுக்கப்படுவதாக அதிமுகவில் புகார் எழுந்துள்ளது. இதன் மூலமாக அவரை பதவி விலக செய்து சசிகலாவை முதல்வராக காய் நகர்த்துவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பொதுச் செயலராக நியமனம் செய்யப்பட்டதும் முதல்வராக பதவியேற்க சசிகலா முடிவு செய்தார். அதனை மத்திய அரசு விரும்பவில்லை. மத்திய அரசு ஆதரவு காரணமாக முதல்வர் பதவியிலிருந்து பன்னீர்செல்வத்தை சசிகலா தரப்பினரால் இறக்க முடியவில்லை. ஒரு முதல்வரை ஊருக்குள் நுழைய விடாமல் தடுத்து திருப்பி அனுப்பிய செயலுக்கு போராட்டம் மட்டுமே காரணமல்ல, அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது என்றும், அதேபோல அவசர சட்டம் கொண்டுவரும் பன்னீர்செல்வத்தின் முயற்சிக்கு பிரதமரும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களும் பெரிதும் துணையாக இருந்தனர். அவர்களின் ஆதரவால் தான் ஒரே நாளில் சட்ட வரைவுக்கு மத்திய உள்துறை, சட்டத்துறை, சுற்றுச்சூழல் துறைகளின் ஒப்புதல்கள் பெற முடிந்தன. அதனால் பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் பன்னீர்செல்வம் நன்றி தெரிவித்தார். ஆனால் அவரது கட்சியைச் சேர்ந்த லோக்சபா துணை சபாநாயகர் தம்பிதுரை டெல்லியில் அளித்த பேட்டியில் பிரதமர் மீது குற்றச்சாட்டு சுமத்தினார். இதேபோல மத்திய அரசு மீது ஏற்கனவே சசிகலாவின் கணவர் நடராஜனும் குற்றம் சாட்டியிருந்தார். இதேபோன்ற நெருக்கடிகள் காரணமாக பன்னீர்செல்வம் தானாகவே பதவி விலக முன்வருவார் என்று எதிர்பார்க்கின்றனர். அது நடக்காத போது சட்டம் ஒழுங்கை சமாளிக்க தவறிவிட்டதாக கூறி கட்சிக்குள் அவருக்கு எதிராக பிரச்சனையை கிளப்பி அதன் மூலம் காய் நகர்த்தலாம் என்றும் கணக்கு போடுவதாக கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன.